ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாக்கியத்தில் இருக்காரு. மிக மிக ஒரு அருமையான நாள். குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார். குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நீங்க எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் நல்ல விடை கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பல நாட்களாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஒரு சில கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. ராசியில் புத பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கூட்டு தொழில் முயற்சிகள், வியாபாரம், தொழில் இவை அனைத்தும் வெற்றி அடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் பெருகும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்றைய நாளில் ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அனுகூலமாக அமைகிறார்கள். பல ஆண்டுகளாக இருந்து வந்த பொருளாதார நிலைமை மாறும். ஒரு சிலருக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடத்தில் மனஸ்தாபங்கள் வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் இன்று உங்களுக்கு சுப செலவை கொடுக்கும். உற்றார் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தருவார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த நண்பர்களிடையே மனஸ்தாபங்கள் விலகும். உயர் அதிகாரிகளிடத்தில் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது வெற்றியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன அமைதி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மன போராட்டங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் மனக்குறைகளும் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த பிரயாணங்கள் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த ஒன்றாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த உங்களினுடைய கனவுகள் இன்று நிறைவேறும். காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண முடிவுகளும் ஏற்படும். செவ்வாய்க்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகத்தில் இருந்து வந்த ஒரு விதமான சிக்கல்கள் விலகும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் 10 சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் புதுவிதமான ஒருவித பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றங்களும் கிடைக்கலாம்.
புதிய வேலை முயற்சிகள் வெற்றியடையும். இன்று உங்களினுடைய கணவன் மனைவி ஒற்றுமையும் மனதிற்கு ஒரு நெகிழ்வை தரலாம். கும்பராசி அன்பர்கள், பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு. பல நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு, சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். முக்கியமான வினாக்கள், முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் ஆவணங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு விலகும். தன்னம்பிக்கை கூடக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் மாணவ மாணவிகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த கடனுதவிகள் கிடைப்பது, உயர் படிப்புகளுக்கான ஒரு விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று புதிய வியாபார தொடக்கங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னாதிபதி சனி 7ஆம் இடமான கடக ராசியில் அமர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? லக்னக்காரகன் சனி சந்திரன் வீட்டில் இருக்கிறது பகை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வயசு வித்தியாசத்தில் ரொம்ப கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு பெண் மகர லக்னம்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அவள் ரொம்ப வயசான ஒரு முதியவர். அவங்களுக்கும் இடையே ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இந்த மாதிரியான கேப்பில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆணுக்கு இருந்ததுன்னா அவனை விட ஒரு 8 வயசு சின்னவங்க 10 வயசுக்கு சின்னவங்கள இருக்கக்கூடிய பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே நம்மளினுடைய வாழ்க்கை துணை இப்போ நீங்கள் நல்ல கலராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப கலர் கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் நல்ல வசதியாக இருந்தீங்கன்னா அவங்க வசதி கம்மியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏறு மாறான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக 7ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம கணவரை பற்றி சொல்லக்கூடியது, மனைவியை பற்றி சொல்லக்கூடியது. கூட்டு தொழில் பண்ணும் பொழுது அந்த கூட்டு தொழிலாளிகளை பற்றி சொல்லக்கூடியது தான். ஸோ இந்த 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே ஒரு ஏடாகூட வாழ்க்கை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பரிகாரங்கள் செய்யுங்க. இப்போ உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கலாம், 7ல் சனி இல்லாட்டாலுமே நிறைய பேருக்கு ஏடாகூட வாழ்க்கையாக தானே இருக்குது அப்படின்னு. அது அவங்களுடைய தலையெழுத்து. ஸோ இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் பல நல்ல தகவல்களை பகிர்ந்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.